Okay students, next நம்ம வந்து bilinear transformation பார்க்க போறோம் இந்த யூனிட் 3 ல. இப்போ bilinear transformation ஓட definition என்னன்னா, if the transformation W is equal to AZ plus B divided by CZ plus D ன்னு இருக்கும். A, B, C, D are the complex numbers. இதெல்லாம் அந்த complex values இருக்கும். அதுல வந்து AD minus BC is not equal to 0 அப்படினா the transformation is called a bilinear transformation. Linear அப்படினா single power z ஓட power 1 இருந்தனா that is a linear, 2 இருந்தனா that is a quadratic equation, non linear. But linear ங்கிறது இங்க z இங்க ஒரு z terms இங்க ஒரு z terms இருக்கு. So two transformation இருக்கு. அதனால இந்த transformationக்கு பேரு bilinear transformation. இதுல வந்து இந்த z ஓட coefficient இது cross multiplication பண்றப்போ இந்த term satisfy பண்ணனும் definitely. அப்படி இருந்ததுன்னா that is a bilinear transformation. Next வந்து இதுல வந்து cross ratio. The cross ratio na if the points idella வந்து points தான். If the points z1 z2 etc z3 z4 ரெண்டு ஒரு 4 points கொடுத்திருப்பாங்க. அந்த 4 points வந்து அதனா இதோட cross ratio then the cross ratio is அப்படிங்கறப்போ இங்க points ன்னு இருக்கப்போ ப்ராப்ளம் கிடையாது. z1 z2 z3 z4 இது வந்து numerator. Denominator பண்றப்ப z2 z3 z1 z4. இதுவே நம்ம வந்து z வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும் 3 பாயிண்ட்ஸ் வந்து given-ஆ இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நியூமரேட்டர் வந்து சேம் தான், டினாமினேட்டர் பண்றப்போ இங்க z ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து z ல வேணும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், z2 z3 z2 z2 z3 ஆ இருக்கும். இந்த டேர்ம் வந்து z4 z1 ன்னு அது சம் பார்க்கறப்ப நமக்கு புரியும். அப்போ வந்து ஜெனரலா டெஃபினிஷன்ல கிராஸ் ரேஷியோன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இந்த ஆர்டர்ல எழுதிக்கோங்க. இது வந்து நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். இப்போ இதுல any one point is equal to infinity. இந்த bilinear transformationல two cases இருக்கும். one வந்து finite number-ஆ இருக்கும், both positive negative imaginary value i இது மாதிரி இருக்கும். இன்னொரு செகண்ட் டைப்ல என்னன்னா infinity வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்க்கு வந்து infinite கேஸ்ல இருக்கும், infinity-ன்னு இருக்கும். சப்போஸ் if z1 equal to infinity-ஆ இருந்ததுன்னா இந்த z1 ரிலேட்டடான இந்த bracket இருக்குல z1 z2 அப்புறம் z4 z1 the two terms may and the two values may two bracket may equal to 1 ன்னு வந்துரும். infinity ன்ற கேஸ்ல மட்டும் இந்த மாதிரி நம்ம infinity minus anything become infinity இருக்கும். இப்போ இங்க வந்து bilinear cross ratioல any one point is infinity னா the entire brackets equal to involved in and the particular point equal to 1 ன்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் என்னன்னா, இதுல இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்னு சொல்லுவோம். இது வந்து 2 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்து ஃபைண்ட் தி ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆர் இன்வேரியன்ட் பாயிண்ட்னு கேட்பாங்க. ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆர் இன்வேரியன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றப்ப w equal to f of z என்ற ஒரு bilinear transformation இருக்கும். அந்த transformation is obtained from z equal to f of z. w is replaced by z ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்க்கு வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட், அதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ற அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் நேம். இப்போ w ன்ற பிளேஸ்ல z ன்னு இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அதே தான், சேம் bilinear transformation இருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணி குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல வந்து z into z squared ன்றதுனால அந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்னா we get to 2 points. அந்த 2 points is known as fixed points. ஓகே, இதான் bilinear transformation and fixed point ஓட இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம்னா bilinear-ஓட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், bilinear-ஓட ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். 16 மார்க் 8 மார்க் ப்ராப்ளம் பார்க்க போறோம். சோ இதுல வந்து find the bilinear map which maps the points z equal to 1 minus 1 infinity in the z plane onto the points w equal to minus 1 minus I in the w plane அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இதுல என்ன பண்ணுவோம்னா bilinear transformationல 2 டைப்ஸ் இருக்கும். one வந்து infinity include ஆயிருக்கும், சரி பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும். செகண்ட் வந்து இன்ஃபினிட்டி இல்லாம அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராவோ இல்ல ரியல் நம்பராவோ இன்டீஜராவோ எது வேணாலும் இருக்கலாம், 1 இல்ல 2 இல்ல நம்பர்ஸா இருக்கலாம். இப்போ ஸோ நம்மளோட ப்ராப்ளம்ல இந்த இன்ஃபினிட்டி இன்வால்வ் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா அந்த இன்ஃபினிட்டி இருக்க அந்த டேர்ம் வந்து அந்த பிராக்கெட்டை வந்து ஒமிட் பண்ணிடுவோம். அந்த ஒமிட் பண்ணா அந்த இன்ஃபினிட்டி சம்திங் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும், அந்த டேர்ம் பிகம் 1ன்னு வரும். ஸோ அந்த டேர்ம் வந்து ஒமிட் பண்ணிப்போம். ரிமைனிங் இருக்கிறதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு w equal to az plus b divided by cz plus d என்ற ஃபார்ம்ல நம்ம வந்து நம்மளோட ஆன்சரை கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, by given z1 equal to 1
Z2 equal to minus 1, Z3 equal to infinity, W1 is equal to minus 1, W2 is equal to minus I, W3 is equal to plus I இருக்கும். So நம்மளோட cross ratio வந்து W, W1, W2, W3 is equal to Z, Z1, Z2, Z3. இப்போ நம்மளோட cross ratio வந்து W minus W1, W2 minus W1 வந்து numerator இருக்கும். W minus W3, W2 minus W1. இங்கே வந்து Z இருக்கும். ஸோ நம்மளோட cross ratio இது இருக்கும். அதோட பாயிண்ட்ஸ் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ cross ratio is இங்க வந்து நம்ம கொடுக்குறப்ப W minus W1, W2 minus W3 divided by W minus W3, W2 minus W1 is equal to right hand side Z minus Z1, Z2 minus Z3 divided by Z minus Z3, Z2 minus Z1 இருக்கும். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் W minus W1 ஓட வேல்யூ இங்கே -1 இருக்கு. ஸோ we get +1. நெக்ஸ்ட் வந்து W2 ஓட வேல்யூ -I, W3 ஓட வேல்யூ -I divided by W minus W3 ஓட வேல்யூ I minus I into W2 ஓட வேல்யூ -I, W1 ஓட வேல்யூ +1. left hand side over. right hand side Z minus Z1 க்கு 1. next வந்து Z2 minus 1, Z3 minus infinity divided by denominator la Z minus Z3 ஓட வேல்யூ infinity into Z2 ஓட வேல்யூ -1, Z1 ஓட வேல்யூ -1. ஸோ நம்ம வந்து cross ratio ல வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்றோம். W1 plus na -2I divided by இங்க W minus I into -I plus 1. இங்க Z minus 1 divided by -2. The omitting infinity containing terms, அந்த infinity containing terms வந்து omit பண்ணிடுவோம். next இங்க cross multiplication பண்ணுவோம். minus minus plus ஆயிடும். we get 4I into W plus 1 divided by here W minus I into minus I plus 1 is equal to right hand side Z minus 1 இருக்கும். இங்க என்ன பண்ணலாம்னா Z minus 1 into கூட cross multiplication பண்ணிக்கலாம். Z minus 1 into the W minus I into minus I plus 1. இப்போ இது மல்டிப்ளை பண்ணுவோம். 4I W plus இங்க 4I. right hand side ல Z minus 1 into first இந்த inside bracket பண்ணனா minus WI plus W minus into minus plus ஆயிடும். I squared value -1 here minus I which is equal to 4IW plus 4I is equal to இந்த multiplication பண்ணும் minus ZWI plus ZW minus Z minus ZI. next minus into minus plus WI minus W minus into minus plus 1 minus into minus plus I. இப்போ multiplication பண்ணி எழுதியாச்சு. இப்போ grouping W in left hand side, Z on right hand side.
W இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ WI இங்கே பிளஸ் ZWI மைனஸ் ZW from minus WI plus W is equal to W terms எல்லாம் எடுத்தாச்சு இங்க என்ன இருக்கும் minus ZI plus 1 plus I minus left hand side இருக்க 4I இங்க என்ன பண்ணலாம் Z இருக்க terms வந்து group பண்ணுவோம் Z இருக்க termையும் W இருக்க termsையும் group பண்ணிக்குவோம் ஓகே Here WI இங்க 2 times WI இங்க ஒரு டைம் WI இருக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு கூட நம்ம பண்ணலாம் so it is equal to ZWI minus ZW plus 3IW plus W is equal to right hand side minus ZI plus 1 minus 3I இருக்கும் so this simplify பண்ணனும்னா so என்ன பண்ணுவோம் W ன்னு எல்லாமே W's ல இருக்கு so W வை காமனா வெளிய எடுத்துப்போம் W எடுத்துட்டோம்னா ZI minus Z plus 3I plus 1 W காமனா வெளிய எடுத்துட்டோம் இங்க வந்து this is minus Z common minus 1 minus I plus 1 minus 3I இப்போ நம்மளோட ஃபார்ம்ல வந்து இங்க என்ன இருக்கும் W into இதுல Z வெளிய எடுத்துட்டோம்னா I minus 1 plus 3I plus 1 is equal to Z into minus 1 minus I plus 1 minus 3I so நம்மளோட aim வந்து W ஃபைனல் பண்ணனும் அது வந்து என்ன பண்ணும் Z into minus 1 minus I plus 1 minus 3I divided by Z into I minus 1 plus 1 plus 3I so this is of the form W equal to ZA plus B divided by CZ plus D. A is Z where AD minus BC is not equal to 0 and A is equal to minus 1 comma minus I B is equal to 1 minus 3I, C is equal to I minus 1 and D is equal to 1 plus 3I. இது ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் இது பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்ஃபினிட்டியை ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம் வந்து நம்ம ஃபுல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த மாதிரி W equal to AZ plus B divided by CZ plus D என்ற ஃபார்ம்ல நம்ம கொடுத்துக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஹோம்வொர்க் ப்ராப்ளம் find the bilinear transformation which maps Z equal to 1, I, minus 1 respectively onto W equal to I, 0, minus 1 இருக்கும் இது வந்து இன்ஃபினிட்டி இல்ல சோ நம்ம சேம் டைப்ல ஒர்க் அவுட் பண்ணனும் இன்ஃபினிட்டி இந்த Z minus infinity ஒமிட் பண்ணனும்ல அது ஒமிட் பண்ணாம the values எடுத்து substitute பண்ணிட்டு cross multiplication பண்ணிட்டு W equal to AZ plus B divided by CZ plus D என்ற ஃபார்மட்ல நம்ம கொண்டு வரணும் so we try to find yourself okay next நம்ம important 2 mark problems பார்க்க போறோம் இந்த third unitல அதுல first question வந்து show that f of z equal to mod z squared is differentiable at z equal to 0 but not analytic at z equal to 0 அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப not analyticனாலே நமக்கு என்ன தெரியும் CR equation satisfy பண்ணணும் போல இந்த ப்ராப்ளம் இப்போ நம்ம செக் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுவோம் given வந்து z equal to x plus iy let ன்னு எடுத்துக்குவோம் z barன்றது x minus iy இங்க mod z squared கொடுத்திருக்காங்க this is z minus z bar இப்போ ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் z minus z bar பண்ணனும்னா this is x squared I into I minus squared
minus I square minus plus we get become this one. Mod z squared equal to this one. F of z equal to, so x square plus y square இருக்கும். Imaginary part வந்து 0 இருக்கும். இது என்ன பண்ணுவோம்? u equal to x square plus y square இருக்கும். v equal to 0. ux find out பண்ணுங்க 2x. uy find out பண்ணுங்க 2y. So இங்க vx 0, vy is also equal to 0. இது வந்து டெரிவேட்டிவா இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணோம்? அனாலிட்டிக் செக் பண்றப்போ by using CR equation. CR equation நமக்கு என்ன தெரியும்? ux equal to vy and uy equal to minus vx. நம்மளோட ux-ங்கிறது இங்க 2x இருக்கும். vy-ன்றது 0 which is not equal to, and அது மாதிரி uy-ன்றது வந்து 2y இருக்கும். 2 not equal to 0. Therefore என்ன இருக்கும்? The given function வந்து differentiable at z equal to 0ன்றதுல differentiable இருக்கு. But வந்து இந்த CR equation satisfy பண்ணல. Therefore the given function is a not analytic அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஏரியால ஒரு 2 மார்க் क्वेश्चन வந்து டெஃபினட்டா உங்களுக்கு வரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் 2 மார்க் क्वेश्चन வந்து find the fixed point or invariant point ன்னு கேட்பாங்க. இப்போ நமக்கு வந்து fixed point ஓட டெஃபினிஷன் என்ன பண்ணிருப்போம்? w வந்து z ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருப்போம். சோ given வந்து w equal to 1 by z ஆனதுனா w is replaced by 1 by z. So z square equal to 1. Z is equal to plus or minus 1. The fixed points are z equal to plus or minus 1. In the problem code, we have z equal to 3z minus 4 divided by z minus 1. Cross multiplication பண்ணீங்கன்னா z square minus z. Right hand side z minus 4 இருக்கும். So z square minus z minus 3z plus 4 equal to 0. Z square minus 4z plus 4 equal to 0. Split up போட்டோம்னா z minus 2 the whole square equal to 0. Z is equal to 2, 2. The fixed point or invariant point. அப்படின்னு கொடுத்தாங்கன்னா w by z ஆ சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வொர்க் அவுட் பண்ணி போட்ற வேண்டியது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Examine whether the function u equal to xy squared can be real part of an analytic function ஆ இருக்கான்னு செக் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா if f of z is analytic ஆ இருந்ததுன்னா analytic அப்படினா then the real part must be a harmonic தான் இருக்கும். must be a harmonic அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்போ நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? எக்ஸாமின் தான் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ ஹார்மோனிக்னா நம்ம u equal to x into y squared ஆ ux ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ux னா y squared. u double x find out பண்ணுங்க. u 2 times differentiating this is 0. இங்கே u y find out பண்ணுங்க. 2 x y u y y find out பண்ணுங்க. 2x. இப்போ நம்ம என்ன பண்ணனும்? u x x plus u y y ஆட் பண்ணனும். ஆட் பண்றப்போ நமக்கு 0 வந்ததுன்னா அது ஹார்மோனிக். இல்லன்னா இங்கே 2x இருக்கும் which is not equal to 0. Therefore the u is not a harmonic. இப்போ u is not a harmonic னா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? f of z is analytic ஆனதுனா real part must be harmonic ஆ இருக்கும். So இப்போ இங்க வந்து இதுவே ஹார்மோனிக்கா இல்ல அப்படினு சொன்னா இந்த எக்ஸாமின் பண்ணனா the given real part is not analytic. Therefore u is not analytic அப்படினு சொல்லி இத முடிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே Okay students, the last problem வந்து check whether w equal to z bar is analytic everywhere அப்படினு கேட்காங்க. examine or check அப்படினு கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து homework problem. நம்ம first problem போட்டோம் இல்லையா 2 மார்க்ல அதே சேம் டைப் தான். w equal to z bar னு எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? z into z bar ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இது அனலிட்டிக்கா நான் CR equation யூஸ் பண்ணி செக் பண்ணனும். ஓகேவா? ஓகே இப்போ நம்ம வந்து ஃபுல்லா தரவா வந்து இந்த யூனிட்ல உள்ள எல்லாமே பார்த்தாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், ஹார்மோனிக்ல உள்ள ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்ளம், பைலினியர் பார்த்தாச்சு. இந்த 3 ஏரியாஸ்ல இருந்து டெஃபினட்டா வந்து 16 மார்க் ப்ராப்ளம்ஸ் வந்துரும் உங்களுக்கு. 2 மார்க் வந்து இந்த 2 மார்க்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. டோட்டலா 20 மார்க்ஸ் இந்த யூனிட்ல இருந்து எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே இப்போ ஹோம்வொர்க் ப்ராப்ளம்லாம் நீங்க போட்டுட்டு இருக்கீங்களா என்னன்னு எனக்கு கமெண்ட்ல கொடுங்க. நீங்க நிறைய நான் ஹோம்வொர்க் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் நீங்க வந்து மேக்ஸிமம் மார்க் வாங்க முடியும். ஓகேவா? ஓகே